உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெண்டைக்காயில் சாதம் செய்யலாங்க. இந்த மாதிரி வெண்டைக்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க செய்யலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சு வரட்டும். நல்லா பொரிச்சு வந்துருக்கு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியை போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். வெண்டைக்காய் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வந்ததும் இந்த வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடணும். இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த கொழப்புலாம் அடங்கணுங்க. அப்போ தான் ரைஸ் சாப்பிட்டா போட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் இல்லைனா ரைஸும் பிசு பிசுன்னு ஆகிடும். நல்லா வதங்கி வரணும். இது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா மாதிரி இருக்குங்க ஸ்டைலில். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பசங்களுக்கும் நல்லதுங்க. இது மூளை வளர்ச்சிக்கெல்லாம் நல்லது. பசங்களுக்கு லஞ்சுக்கு கட்டி அனுப்பலாம். நீங்கள் கேரட் சாதம் செய்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க இது. இந்த வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த கொழப்பெல்லாம் அடங்கிடணுங்க. வெண்டைக்காவில் நல்லா வதக்கி விடுங்க.
வெண்டைக்காயில் இருக்கிற பிசுப்பு அடங்குற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிடுங்க, அப்போ தான் வதங்கி வர நல்லாயிருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதுக்குன்னு அதிகமாக ஊற்றிடாதீங்க, தேவைக்கான அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க. நல்லா வதங்கி வரணுங்க. அந்த பிசுப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி பசங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரைஸை. நீங்கள் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க பசங்கள்லாம். லஞ்சுக்கு கட்டி கொடுத்து அனுப்புங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாங்க, பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். இது ஆஃபீஸுக்கும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாங்க. நான் சாதத்துக்கெலாம் தேவைப்படுன்றதுனால 1.5 டீஸ்பூன் போடுறேன். அப்போ தான் கொஞ்சம் சால்ட் அதிகமாக போட்டாக்கா சாதத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒன்றும் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ வெண்டைக்காய்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி வதங்கி வரணும். இந்த பிசுலாம் அடங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக வரணுங்க. ரைஸ் போட்டோம்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நான் ரைஸ் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். ரைஸில் போட்டோம்னா கொஞ்சம் காரம் இருக்கும்னு. நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா காரம் கம்மியாக போட்டுக்கலாம். காரத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரைஸை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.